யூடியூப் நேயர்களுக்கு நடிகர் பேரரசர் எம்ஜிஆர் கலைக்குழு சார்பில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் பார்க்க போவது மக்கள் திலகம் நடிப்பில் பிப்ரவரி மாதம் வெளிவந்த படங்களை பற்றி பார்க்கலாம். பிப்ரவரி மாதம் மொத்தம் 10 படங்கள் வந்தது. அதில் முதலாவது படம் சாலிவாகன். சாலிவாகனுங்கிற படம் 1945 வந்துட்டு 45 பிப்ரவரி மாதம் வந்துச்சு. அடுத்தது மர்மயோகி 1951 பிப்ரவரி 2ஆம் தேதி வந்துச்சு. மர்மயோகி இந்த படம் வந்து முதல்ல புரட்சி நடிகருங்கிற பட்டம் அவருக்கு இந்த படத்து மூலமாக தான் கிடச்சிது. படம் வந்து நல்ல வெற்றி, பயங்கர வெற்றி. நிறைய தேட்டரில் 100 நாள் ஓடிச்சு. முதல்ல ராஜகுமாரிக்கு அப்புறம் பெரிய ஹிட்டானது இந்த படம் தான். மெட்ராஸில் சித்ரா பிரபாத், சிந்தாமணி, மதுரை சிந்தாமணி, வெலிங்டன், ஓரியண்டல், ராஜா, பெங்களூர் லட்சுமி. மர்மயோகி மதுரை சிந்தாமணியில் 104. அப்படி அடுத்தது பார்த்திங்கன்னா கோவை ராஜாவில் 126. அப்புறம் சேலம் ஓரியண்டல் 126. அப்புறம் பார்த்திங்கன்னா திருச்சி வெலிங்டனில் 146 நாள். ஆக ஒரு நல்ல வெற்றியை பெற்ற படம் தான் மர்மயோகி. விருதுநகர் ராதாவில் கூட 77 நாள் ஓடிருக்கு. அடுத்த படம் பார்த்திங்கன்னா அந்தமான் கைதி. பிப்ரவரி 14, 1952 வந்த படம் அந்தமான் கைதி. இந்த படம் 100 நாள் ஓடிச்சு. திருச்சி வெலிங்டனில் 133 நாள் ஓடிச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா மாடப்புறா வந்து 1962 வந்த படம். பிப்ரவரி 16 வந்தது. முதல்ல சௌகார் ஜானகி தான் ஒப்பந்தம் பண்ணி நடிக்க வச்சாங்க. அப்புறம் மாற்றிட்டாங்க. எம்ஜிஆர், சரோஜதேவி, வசந்தின்னு ஒரு நடிகையை போட்டாங்க. அந்த அம்மா ஒரு பாட்டு, நல்ல அருமையான பாட்டு உண்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா 1963 பிப்ரவரி 9 வந்த படம் கொடுத்து வைத்தவள். சென்னை கேசினோ மகாராணி புவனேஸ்வரி. கொடுத்து வைத்தவள் ஈவிஆர் பிக்சர்ஸ் படம். டைரக்ஷன் வந்து டிஆர் ராமண்ணா தான். இந்த படம் ஓரளவு நல்லா ஓடின படம். 80 நாளைக்கு மேலே ஓடிச்சு. காசினோ மகாராணி புவனேஸ்வரில் 91 நாட்கள் ஓடிருக்கு கொடுத்து வைத்தவள். அடுத்த படம் பார்த்திங்கன்னா தர்மம் தலையாக்கும். பிப்ரவரி 22 வந்துச்சு. சித்ரா பிரபாத், சரஸ்வதி. தேவர் ஃபிலிம்ஸ் படம். இந்த படம் வந்து இங்கே தமிழ்நாட்டில் 50 நாள் ஓடல, ஆனால் இலங்கையில் ஓடிச்சு. இலங்கை செல்லமகளில் 100 நாள் ஓடிச்சு. இங்கே வந்து இலங்கை செல்லமகள் 100 நாள். இங்கே வந்து சென்னையில் வந்து சித்ரா பிரபாத், சரஸ்வதியில் 70 நாள் ஓடி நல்ல ஒரு வெற்றி. ஆனால் திருப்ப வந்துக்கிட்டே இருக்குது. தெலுங்கில் வேற போச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஆணையிட்டால் 1966 பிப்ரவரி 4 வந்த படம். இந்த படம் வந்து சத்யா மூவிஸ் படம். இது மிட்லண்ட் பிராட்வே, உமா சீனிவாசா 4 தேட்டரில் போட்டாங்க. அந்த 4 தேட்டர்லையுமே 50 நாள் தாண்டிச்சு. படம் வந்து ஒரு அருமையான படம். ஆனால் அது எதிர்பார்த்தால வெற்றி இல்லைன்னா தொடர்ச்சியான படங்கள் வந்ததுனால படம் 100 நாள் ஓடலை. 50 நாள் பாருங்கள், போட்ட தேட்டர் எல்லாமே 50 நாள் ஓடிச்சு. ஏன்னா அன்பேவா ஓடிக்கிட்டு இருக்குது. அடுத்தது முகராசி ரிலீஸ் ஆகிட்டு அப்புறம் எப்படி ஓடும்? மிட்லண்ட் பிராட்வே, உமா சீனிவாசா 50, அதிகபட்சமாக 69 நாள் வரைக்கும் ஓடிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா முகராசி பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி வந்துச்சு. 1966 தான். ஒரே மாதத்தில் 2 படங்கள். இது வந்து தேவர் ஃபிலிம்ஸ் படம். சென்னை கேடியில் வந்து 100 நாள். இது இந்த 3 படம் ஓடினது பாருங்கள். 3 படமும், அதாவது அன்பேவா, முகராசி அண்டு நான் ஆணையிட்டால். அவ்வளோ கூட்டம். 100ஆவது நாள் விளம்பரத்தை பாருங்கள். சென்னை கேட்டில் 100 நாள் ஓடிச்சு. மற்றபடி 7வது வாரம்லாம் நிறைய தேட்டரில் ஓடிச்சு. கிட்டத்தட்ட 25 தேட்டருக்கு மேலே ஓடிச்சு. சென்னை கேடி பிரபாத், சரஸ்வதியில் 100, பிரபாத்தில் 70, சரஸ்வதியில் 56, திருநெல்வேலி பார்வதியில் கூட 50 நாள் ஓடிச்சு. தேர் திருவிழா பிப்ரவரி 23, 1968 வந்த படம். வெலிங்டன் மகாராணி நினைக்கிறேன், நூர்ஜஹான் 4 தேட்டரில் வந்துச்சு. மகாராஜா. இது வந்து பாருங்கள், பெங்களூரில் ஓடினது பாருங்கள். தேர் திருவிழா நல்ல ஓட்டம் ஓடிருக்கு. சென்னை வெலிங்டனில் 49, மகாராஜா 35, மகாலட்சுமி. மதுரை சென்ட்ரல் தேர் திருவிழா 55 நாள் ஓடிருக்கு. 55 நாளும் தினசரி 3 காட்சிகளோடு ஓடிச்சு. கடைசியாக பார்த்திங்கன்னா சங்கே முழங்க 1972 வந்த படம். பிப்ரவரி 4 வெலிங்டன், கிருஷ்ணா, சரவணா, கமலா 4 தேட்டரில் வந்துச்சு. இந்த படம் ஓரளவு சென்னையில் சுமாராக ஓடின படம் தான். 50 நாள் போட்ட எல்லா தேட்டர்லையும் 50 நாள் ஓடிச்சு. இதுவும் வசூலில் பாருங்கள், முதல் 7 நாள் வசூலில் வந்து ராஜாவே முறியடிச்சிருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா சென்னையில் வெலிங்டனில் 56, கிருஷ்ணாவில் 69, சரவணாவில் 42, கமலாவில் 36. வசூல் நல்ல வசூல், 7 லட்சத்தை தாண்டிச்சு. கிருஷ்ணாவில் மட்டுமே 2,33,000. 69 நாள் ஓடி. சரி நேயர்களே, நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.